வணக்கம். ஞான வெட்டியா ஞானத்துக்கும் தொழிலுக்கும் சம்பந்தம் இல்லை. போனாட்டி குருவை அப்படின்னு சொல்லி நிறுத்தி வச்சுருந்தோம். 1918 இப்போ ஜனனமுத்தி சித்தி பெறும் தெய்வ வசித்தம் மோட்சம் வரை இனமறிந்து குலமும் வீடேறி வாழ்வதற்கு கனகரத்தின மேல அதிகாரமாம் சர்க்குதுவும் தினமறிந்து ஜீர்த்தை வைத்து இயம்பினவன் திறந்தே. யாருமே என்ன பண்ணுறது இல்லையானா எது குலம் எது உண்மை அப்படின்னு தெரிஞ்சு ஒரு குருன்னா செய்யறது இல்லையா, சத்குரு ஒருத்தர் சொல்லிக் கொடுக்குறது. அந்த மாதிரி யாரும் ஒருத்தர் இல்லைன்றார். அப்போது இப்போ மட்டுங்கிறாங்களா என்ன? இப்போ இல்லை. சரி, என்னென்னலாம் அறிஞ்சு ஜனனமுத்தி சித்தி பெறும் தெய்வ சித்தி மோட்சம் வரை இனம் அறிந்து குலந்தனிலே வீடெறியும் வாழ்வதற்கு கனகரத்தின மேலதிகார காரியமாம் சத்குருவாம் தினமறிந்து தீட்சை வைத்து இயம்பினவா ரெய்திலேனே. ஒரு மனிதன் தன் முன்னாடி ஏதோ ஒரு பெரிய அனுபவத்தை பெற்று ஒரு குரு சொல்கிறான். ஆனால் அவன் சொன்னபடியெல்லாம் எல்லாருமே அடையிறது இல்லைன்றார். இப்போ நிறைய பேர் மாஸ்டர்ஸ் வந்து போகிறாங்க, ஆனால் எல்லோரும் என்ன ஆகிறதில்ல, அந்த லெவலுக்கு போகிறதில்ல. ஏன் பின்னாடி சொல்லுவார், அது மாதிரி ஒன்று நடக்கலை அப்படின்னு சொல்கிறார். அந்த மாதிரி ஒன்று நடக்கலை. அஷ்டாயிஸ் பரியமரும் அணிந்தறிந்து வன்புவியில் கஷ்டமனு மாமனுவும் காரிய குருக்கள் வந்து இஷ்டமறை வேத சிவ இன்பருளும் பூசை விதி சிஷ்ட என கழித்தும் தீசை வைத்து ஓதினாரே. இஷ்டமாக நிறைய பேர் வந்து சட்டமாக இதை செய்ய, காலைலனா கிழக்கு பார்த்து கும்பிடு, சந்தியாவந்தனம் பண்ணு, இல்லை தண்ணியை தூக்கி மேலே ஊற்று, தல்ல ஊற்று, இது மாதிரிலாம் இஷ்டமாக அவங்கவுங்க இஷ்டத்துக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்களாம்மா, இப்படி செய்ய அப்படி செய்யின்ட்டு ஆளாளுக்கு ஒன்று சொல்லிட்டு, அந்த காலத்துலேயே அந்த மனுஷனுக்கே ஆளாளுக்கு ஒன்று வந்து ஓதினாரே. கைப்பொருள் வாங்கி உபதேசம் சொல்லி கருதியே தான் மெய்ப்பொருளாகி மென்மேலும் கெய்து விளக்கம் அறியாமல் மை தேவ மந்திரக்கியன வாறு தன்னை கைப்பற்றி தீட்சை தவமெதுவென்று சாற்றினாரே. கையில் பொருளை வாங்கிக்கினாங்க. 10,000 கொடு, 5,000 கொடு, 20,000 கொடு, 1 லட்சம் கோடி வாங்குறோம்லாங்கிறான் மாஸ்டர்ஸில். 20,000 ரூபா கொடு, ஆளாளுக்கு ஏற்ற மாதிரி ஃபீஸ் வாங்குறது. 3 நாளில் உனக்கு அதுவாகிடும், 1 லட்சம் கொடு, 10 நாளில் இதுவாகிடும், அது கொடு. நிறைய டைப்ஸு வியாபாரம், ஆன்மீக வியாபாரம் போகுது. இது களை கட்டி என்ன சொல்கிறது, இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியஸ்ட்டு வேலை வரும். அது மாதிரி என்ன சொல்கிறது, ஈஸி தானே. ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் உட்காந்து திலாலங்கடி வேலை செய்யறது கொஞ்சம் கஷ்டம்தான். மேக்கப்லாம் பண்ணி அது மாதிரி வரணும்ல, டிஜாண்டிக்காக தலைப்பெல்லாம் கட்டினு சட்டை போடாமல் தீர்த்து வர விட்டு ரொம்ப கஷ்டம். ஆனால் அதெல்லாம் செஞ்சு தான் இருக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணி என்னெல்லாம் பண்ணாங்களாம்மா, மந்திர தியானமெல்லாம் என்னென்னோ மந்திரங்கள்லாம் சொல்லிவிட்டு அதை மாட்டினு தீட்சை தவம் என்று சாட்டினார். இதான் ஏன் தவம்? தத்துவமசி தெரிஞ்சுக்கினியா? ஐயப்பன் கோயிலுக்கு மேலே போனியா, அங்கே தத்துவமசி கொடி பருகுதா, அதுதான் நீ. அவ்வளோதான் இருக்கு. அதுவே ஆஹா எவ்வளோ யாரும் சொல்லாத வார்த்தை, இவ்வளோ பெருமையாக வர சொல்லுங்குது. அந்த மாதிரி என்ன பண்ணிட்டாங்களாம், முதல்ல ஒருத்தன் சொன்னபடி செய்யறதில்லை, அர்த்தம் வந்து பூஜை புனஸ்காரம் சொல்லிட்டு போனான். இன்னொருத்தர் வேதங்களெல்லாம் பற்றி அது உள்ள இருக்கிற வார்த்தைகளெல்லாம் விளக்கம் சொல்லிட்டு காசியம் வாங்கின்னு போயிட்டான். கனமான பூசை பழிதூபமான காரணம் இனமான சொல்லி எடுத்துரைத்து சித்திர பூமிதனில் தனகான மேவி சிவபூஜை ஓம தர்ப்பணமும் உபதனுஷ்டானமும் உபதேச வாக்கியம் ஓதினாரே. குறை வச்சு உபதேசம்பா, சிவாய நம சொல்லு. எனக்கு வந்து போகர் சொல்லிட்டாரு, என்னன்ட்டே வாய் நம சி நம சிவாய சிவாய நம யா நம சிவ. போகர் எனக்குன்னா சொல்லிட்டாருப்பா. ஏண்டா பாவி, எப்படி அவன் இருப்பான் போகரு? ஒரு மனிதன் 2 களத்தல் இறைவனோடு சேர்ந்துட்டான்னா இங்கே ஆவியை சுற்றி நிற்பான் அவன். ஒரு மனிதன் முக்தி பேர் அடைஞ்சிட்டான்னா என்ன இருக்கிறது இல்லை, இங்கே இருக்கிறதுல எப்படி வந்து பேசுவான்? பேசினா பேயாச்சே, பேசினா என்ன இது பேய்க்கு உபதேசம் வாங்கிட்டு எனக்கு போகர் கொடுத்தாருன்னா எப்படி ஒத்துக்க முடியும்? ஒன்று போகர் பேய் ஆகிட்டு இருக்கணும், இல்லை இவர் பேய் வந்து நான் தான் போகர் வந்துக்கிறேன்னு சொல்லி கொடுத்துருக்கணும். 2 தான் சந்தர்ப்பம். ஒன்று போகர்ன்ற ஒரு பேய் வந்து ஏதோ ஒரு பேய்க்கு போகர்னு பேர் வச்சுக்கலாம் தானே, 2 சந்தர்ப்பம். ஏன் கறந்த பால் முளைப்புகா ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு போயிடறான் நம்ம ஒரு பின்னாடி இது மாதிரிலாம் வருவாங்கன்னு. ஆனால் இங்கே டிசைனாக ஏமாத்துறாங்கப்பா. இப்போ இவர் புதுசாக கனமான பூஜையெல்லாம் அவ்வொன்று ஒவ்வொன்று ஐயும் கிளியும் செவ்வும் சிவம் என்று செப்பினார் டவ்வெனவும் நகரமெனும் நாடி அருளேம் எனவும் பகரம் என்றும் தீட்சை இது மாப்பார். உலகத்தில் அதை சொல்லிட்டார். நம சிவாயத்து நவ்வு அவ்வு அவ்வு எழுத்து மவ்வு எழுத்து சவ்வு எழுத்து போனால் ஆ ஊ அம் ஆ ஊ அம். ஓம் வந்து அகர உகர மகரையா ஆவு. அப்புறமா நீ கம்முன்னு வந்துடணும் பார்த்துக்க. ஏன்னா ஆவு இது ஒரு விதமான தீட்சை. அப்படி
8 10 வெளிய தொகுதி தீட்சை அஷ்டமா சித்தி விளையாடு மிஷ்டமுடன் 5 மர அவனியும் முதல்வனை மெய்துப்பார் ஜெகவசியம் மேல். 8 விதமான பலன். 8 10 வலிய திருதிய தீசை அஷ்டமா சித்தி விளையாடும் மிஷ்டமுடன் 5 மாற அவனி முதல்வான மெய்துப்பார் ஜெகவசிய மேல். இந்த உலகத்தில் வசியமாகறதுக்கு இல்லை விசேஷமாகறதுக்கு 8 ஜான் உடம்பையும் அதில் விசேஷமாக இருக்கிற 2 8 அறியாத என்னிடத்தில் அகர உகர அறியாத என்னிடத்தில் அப்படிலாம் சொல்லி வச்சுருப்பாங்க. ஒரு மாஸ்டரு 8 ஜான் உடம்பையும் அது உடம்புல இருக்கிற விசேஷத்தையும் சொல்லி கொடுத்துருவார். அவர் தான் என்னவா ஜெகத்தை வசியப்படுத்துறதுக்கான ஒரு மந்திரத்தை உனக்கு சொல்லித்தராராமா. அந்த மாதிரி ஒருத்தர்கிட்ட வசியம் மேல். பூசைகள் செய்தேன் கான் சிலாக்கிய பூசைகள் செய்தேன் கான். பூஜை பண்டு நான் பன்மலர்கள் பறித்து எரிந்தது எத்தனை விண்டனாய் திரிந்த போது அப்படின்னு சொல்லுவார். அங்கே ஒரு பூவை அப்படியே அவ்வளோ அழகாக வலிக்காமல் காம்பு அப்படி 2 விரல் மட்டும் விட்டு லேசாக தட்டி அது அழகாக வச்சு பதமாக எடுத்துன்னு வந்து நோவாமல் கல்லுக்கு போடுறான்னா நோவாமல் போடணும். பார்த்து அது கல், அது மேலே கூட அவ்வளோ பவியமாக. ஆனால் எதிர் வர மனுஷனை பார்த்துக்கு அபிஷ்டு புறம் போ காலங்கத்தால் வந்துட்ட கிராதகன். யார் மனுஷன்? கிராதகன். கல் விசேஷம் பூவை போட்டு அப்படி பூசைகள் செய்தேன் கான் சிலாக்கியமான பூசைகள் செய்தேன் கான். வாசி குதிரை மேலேறி கேசரத்தின். இவன் பூசை என்ன செஞ்சுக்கிறான்? இந்த பூவை பறிச்செல்லாம் போடல. இந்த பூஜை எப்படி பண்ணிடுறாரு? குதிரை மேலே ஏறிக்கிறாயா? குதிரை மேலே போட்டு பூஜைன்றான் பாருங்கள். பொதுவாக பூஜை என்னென்ன வச்சுருப்பீங்க? பூவெல்லாம் பறித்து எடுத்துன்னு வந்து புண்டரிகாசம் மந்திரமூர்த்தம் என்னவோ அதெல்லாம் சொல்லி வாயில் நுழையாத வார்த்தைகளெல்லாம் மனப்பாடம் பண்ணிவிட்டு இஷ்டத்துக்கு ஒலரிட்டு 2 மணி நேரம் பூஜையில் உட்காந்தாருன்னா காலைல 6 மணிக்கு போனார்னா 11 மணி வரைக்கும் பூஜை பண்ணிட்டு வெளியே வருவார். வெறுத்து நான் தான் செஞ்சிருந்தேன்னு தெரியல. 11 மணி வரைக்கும் அந்த கல் முன்னாடியில் தெரிஞ்சது தெரியாது, புரிஞ்சது புரியாது, கற்றுக்காது விதமாக கத்தி விட்டு இல்லை தவளை கொண்டா மாதிரி கற்றுறதுனால என்ன லாபம் உண்டா? தவளை கொண்டா மாதிரி நீங்கள் மணிக்கணக்கில் கற்றுறதுனால உணர்வு ரீதியாக ஒரு வார்த்தை விசேஷம். இவர் அப்படி செய்யல. வாசி குதிரை மேலேறி கேசரத்தின் வழியோடே சென்று சுழி அறியாமலும் வேசி குலாசை விரகத்துடனே யான் வெறும் பூசை மணி ஆட்டி வினும் கேயனும் ஆசித்து சர்க்குரு தெய்வம் இது வென்று அர்ச்சித்து ஆர்த்தமனை அறியாமலே நேசித்து பூதை நிஷ்டை அறியாமலும் நின்ற நிமித்தமாய் கண்டு உருச்செய்தேன் நான் பூசை செய்தேன் கான் சிலாக்கிய பூசை செய்தேன் கான். நான் அந்த மாதிரி பூஜைலாம் செய்யலடா. குதிரை மலை ஏறி சவாரி பண்ணேன். எதை? வாசின்ற ஒரு குதிரை மலை ஏறி நான் என்ன பண்ணேன்? சவாரி பண்ணேன். நான் வேசிங்க மாதிரி என்ன பண்ணல, பூவெல்லாம் பறித்து அப்போல்லாம் பூ கட்டுறதுக்குன்னு ஒரு குளமே வச்சுருந்தாங்க. பூ கட்டி கொடுக்கறதுக்குன்னே ஒரு பெண்களை அதுக்குன்னே தாசி குளம்னே வச்சுருந்தான். அவங்கக்கிட்ட பூவை பறிச்சுன்னு கல் மேலே போடுற வேலை என் வேலை கிடையாது. நான் எதில் ஏறி போனேன்? குதிரை மேலே ஏறி போனேன். அதாவது பக்தின்ற பேரில் மனிதன் செய்கிற கூத்து இன்னும் நடந்துருந்தாங்க. இன்றைக்கும் பக்தின்ற பேரில் கடவுளுக்கு ஏதோ செய்கிறதா சொல்லிவிட்டு இன்றைக்கும் குடங்குடமாக தண்ணி பால் நெய் தேன் இங்கேருந்து அப்படியே கட்டுன்னு இருமுடி கட்டு சபலி மலைக்கு கல்லும் முள்ளும் காலம் அந்த பக்கம் ஒருத்தாங்க அந்த பக்கம் ஒருத்தாங்க அது உள்ள நெய் அரிசி புதுசாக பெஞ்சிட்டு புதுசாக தட்டு புதுசாக சோறு. ஐயோ பொம்பளை இருந்தாக்கா பொம்பளை அம்மா என்ன ஆச்சு அக்கா தங்கச்சி என்ன ஆச்சுன்னு பார்த்துக்கிட்டு வீட்டில் வர்றது திருத்தனமாக வெளியே நான் பார்த்துன்னு 3 நாளைக்கு அடா புறம் போக்குங்களா டேய் அதண்டா தண்டு பிறந்துருக்குறேன் நீ என்ன தெரிஞ்சுக்கிறது இல்லை. இன்றைக்கும் இருக்கிறான். இன்றைக்கும் அன்றைக்கி மட்டும்தான் இருந்தால் நினச்சிக்காதீங்க அந்த முட்டாள். இன்றைக்கும் வேறு ஃபார்மேட்டில் அது தொடர்ந்துன்னா இருக்குது. நான் என்ன செய்யலை? அதெல்லாம் செய்யலை. நேசித்து பூசை நிஷ்டம் அறியாமலும் நின்று நிமித்தமாய் கண்டு ஒரு செய்து தேன். நான் அப்படி கிடையாது. ஒரு செய்தேன். எது நான் எது எப்படி இது எப்படி இருக்குது அப்படின்னு நான் கோலம் அறியாமல் கலையில் வில்வ கொழுந்தை முறித்து கூகை போலவும் சாலவும் தேரா நித்தம் நித்துடன் சங்கை அறியாமல் பங்கப்பட்டேன். இனி காலை தனிலே விழுந்து சுற்றி கருத்தினிலே வாசியும் கதியாமலே சில மதுரை புவி என்று அறியாமலே சென்று பறித்து கொண்டு வந்து அர்ச்சனை செய்து பூசைகள் செய்தேன் கான் சிவராக்கிய. எல்லாம் காலையில் ஏந்து போய் பூ பறிக்குது அதை பண்ணுறதெல்லாம் பொறுமையாக ஏந்து மெதுவாக ஏந்து இல்லை சூரியனை வந்த தூக்கலாம் சோம்பல் விழிப்பாந்தோடனே ஏந்து மெதுவாக நடந்து இதெல்லாம் என்ன நடக்குது இப்படி நான் நடக்குது இது எப்படி இருக்குதுன்னு சொல்லி இவர் வேறு மாதிரி பூஜை பண்ணிக்கிறாரு.
புதுசாக எப்படி பண்ணாங்க? காலையில் இருந்து போய் சில்லுன்னு குளிச்சுட்டு, இந்த மார்கழி மாதம்னாக்கா இந்த சிவா கூட அப்படி தான் இருந்து அந்த 30 பாட்டு மனப்பாடம் இருந்தது காரணமே அங்கே போய் பாடுறது தான். நாமம் போட்டுன்னு இல்லை பட்டக்காரன் பேர் சிவா, நாமம் போடலாமா போட்டுன்னு போய் திருப்பாவை அங்கே பார்த்திட்டுன்னு பேர் அதெல்லாம் பொம்பளைங்க பாடுறது. ஏன்னா கல்யாணம் ஆகாதுங்க பாடணுமாம்மா, பாடினா சீக்கிரம் கல்யாணம் ஆகிடுமாம்மா. அப்போ அவனுக்கும் சீக்கிரம் கல்யாணம் ஆகக்கூடாதா? நம்ம ஆகக்கூடாதா? அங்கே போய் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாலாம் நீராட போதும் என்னும் நீர் வங்க கடல் கடந்த மாதவனை கேசவனை எப்போ வரப்போதுன்னு காத்துன்னு பார்த்தா கட்சி இப்படியெல்லாம் பாடிவிட்டு இப்போ வந்து என்ன பேசுகிறான்ல. ஆனால் அந்த மாதிரி நேற்றைய முட்டாள் தான் நீங்கள் பார்க்குற ஒரு மனிதன், நேற்றைய முட்டாள் தான் நீங்கள் பார்க்குற மனிதன். அது முட்டாள் தான் நான் வந்து செஞ்சு தான் இருக்கிறேன். அதனால தான் தைரியமாக பேசுகிறேன். அப்படியே முட்டாளாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக பேசுகிறேன். அந்த மாதிரி முட்டாளாகவே வாழ்ந்துட்டு மடிய கூடாதுன்றதுக்காக தான் நான் இதை பேசுகிறேன். கோலம் அறியாமலே கலைகள்லாம் புரிச்சு என்ன நடக்குது, என்ன இங்கே என்ன தேவை, என்னடா இது உலகம் பார்க்காமலேயே ஒரு குழந்தை என்ன பண்ணிடுது, ஏமாற்றப்படுகிறது. பூமியில் பிறகுற ஒவ்வொரு குழந்தை என்ன பண்ணுது, ஏமாற்றப்படுது. யாரால்? முன்னடிக்கிற முட்டாளால். ஒத்துக்கவே மாட்டேன்றான். பிறந்தான்னு ஒரே காரணத்துக்காக முஸ்லீம்ன்றான், பிறந்தான்னு ஒரே காரணத்துக்காக இந்துன்றான், பிறந்தான்னு ஒரே காரணத்துக்காக கிறிஸ்தவன் சொல்கிறான். பிறந்ததுக்காக வேறு என்ன அவன் அறிஞ்சான் பாவம் இல்லை? அவனுமா அதை வச்சுன்னு ஒரு கூட்டமாக பேசிக்கின்னு நான் ஏன் ஆள் இவர் ஆள் இப்போ அவனுமா எதிரி மாதிரி முன்னாடி ஜென்மத்தில் ஏதோ ஒன்று பெரிய பழி வாங்கிட்ட மாதிரி பார்க்குறவங்கெல்லாம் அப்படியே நீ கிறிஸ்தவனா வேலைக்கு ஆகாது இவர், அவனை கூட நிறைய பேசாது. இவராகவே முஸ்லீமா அவரை கூட பேசாது. அவன் தீவிரவாதி. அவர் ஏதோ பிறந்து விட்டார், அவர் தப்பாக இது ஒரு தீவிரவாதியாக அவர் நான் பின்மில் சொந்தக்காரர் அவர். அதனால என்ன இல்லை பார்வை என்ன வாய்ப்புச்சு நமக்கு, இதை கோலம் அறியாமலே மாறிச்சு. வானில் தெழுந்து வர அம்பிகையை மதி அறிந்து கெதி அடையாமலும். அம்பிகை எங்கே இருக்கிறார்? இங்கே. அதை அடையத்துக்கு கதி அறியாமலும். ஏனந்தலில் முளைத்தெழுந்த குழந்தை இறுக்கி நானிலும் முறுக்கி கிள்ளியே ஞான பரகாச மெய்ஞானம் வித்தையால் நாடி கருவூரில் நாதத்துடன் மீதி மேஷு மறியலே வந்து வினதாம் பூசையிலிருந்து செய்யவும் பூசை செய்தேன். நான் நாடிய சுருக்கி மேலே போகிறதுக்கு, நாடிய மூலமாம் குலத்திலே முளைத்தெழுந்த கோரையை காலமே எழுந்திருந்து 4 கட்டு அறுக்க வள்ளீரேல் பாலனாகி வாழலாம் பரபிரம்மம் ஆளலாம் ஆழமுண்ட கண்டர் பாதம் அம்மை பாதம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். ஸோ அங்கேருந்து நான் இறுக்கி பிடிச்சி பின்னி பெடலை எடுத்துட்டு மேலே போயிட்டேன் அப்படின்றார். கொடி மேலே ஏறிடுச்சு. மரம் பிடித்து கொடி ஏறி பூ பூத்து இன்று காய்த்து கனிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இன்று கனிந்து மேலே ஏறினா பூ பூத்து காய் காய்ச்சி கனிந்து போயிடுவீங்க. அம்மா உங்கள் பார்வையே ஒரு கனிவான பார்வை தான். உங்கள் பார்வை படுறதே விசேஷம், உங்கள் பார்வை படுறதே விசேஷம். ஸோ நீங்கள் ஒரு விசேஷ மனிதர்கள். உங்களுக்குள்ள பெரிய ஆற்றல் இருக்குது. எதிர்க்கிறவன் தான் பெரிய ஆளுலாம் கிடையாது. முயற்சி செய்கிற அத்தனை பேருமே என்ன தான் அந்த இடத்த போக முடியும். கடவுள் யாருக்கும் என்ன பண்ணி வைக்கல, ஜாதியை மேட்டுமையோ பெண்மை ஆண்மைன்னோ பணக்காரன் ஏழைன்னோ படித்தவன் படிக்காதனோ புரிஞ்சவன் புரியாதனோ இல்லை. எவன்லாம் இறைவனை தேடணும்னு நினைக்கிறானோ அவனுக்கெல்லாம் என்ன தான் செஞ்சு வச்சுக்கிறான், வாய்ப்புகளை கொடுத்து தான் வச்சுருக்கிறான். அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு வரமாக்கப்பட்ட அது பேர் தான் பூஜை, அது பேர் தான் பூஜை. அதை தான் நானே செஞ்சேன். சிலாத்கமானது அப்படின்ற உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது, உங்களுக்கு அது வாய்ப்பு இருக்குது. ஆத்மலிங்க மொழியை கொண்டு அறிவினார் அர்ச்சனையும் துதியாமலும் பார்த்து லிங்க பிடிதுருமன் பலை பாலித்து பூசித்து கங்கை அறிந்து தூற்றினான் பூந்த மலர் கொடி அறுத்து ஆவிடை மேல் பொழிந்து அர்ச்சனை வழிந்து பாய்ந்ததுவே வேற்றுமையான் மாலினியும் காரி வீணர் சொற்படியான் பூசித்தேனே. இன்னொரு பக்கம் செஞ்சுட்டேன். நான் லிங்கம் எதுன்னு புரிஞ்சுக்காமையே, ஆத்மலிங்கம் எதுன்னு புரிஞ்சுக்காமையே பூச்சி வச்ச கல் இச்சு வச்ச புடி உடச்சி போன அம்மியை உடச்சா எப்படி இருக்கான், லிங்கம் மாதிரியே இருக்கும். அதை வச்சுவிட்டு பூஜை செஞ்சு நிறுத்து. அம்மிகள் தெரியுமா உங்களுக்கு, உடச்சா எப்படி இருக்கான், லிங்கம் மாதிரியே இருக்கும். செக்குலாம் கிட்டத்தட்ட லிங்கம் மாதிரி தான் இருக்கும். ஆட்டு வரல மாவு ஆட்டுறாங்களே அதுவும் கிட்டத்தட்ட ஆடி ஆடினா வாங்கிட்டுருக்கான், லிங்கம் மாதிரி தான் இருக்கும். எதுன்னே ஆத்மலிங்கம் எதுன்னே தெரியாமல் என்ன பண்ணிவிட்டேன், யாரோ சொல்லிட்டாங்களேன்ட்டு பூஜை செஞ்சுட்டேன். தில்லை குளத்தின் கரை நந்தவனத்தில் முல்லை இதழ் கொண்டு அர்ச்சனை செய்யாமல் தில்லை
தில்லை நடராஜர் இடம் எங்கே? தில்லை அம்பல நடராஜர். தில்லை குளத்தின் கரை நந்தவனத்தில் முல்லை இதழ்கொண்டு அர்ச்சனை செய்யாமல் கல்லை தெய்வம் என்று சொல்லி அறியாமலும் வில்வ மலர் எடுக்கென்று போட்டியான் அல்லல்லோ இல்லது அறியாமல் அம்பர பூசை எடுத்து கிடையாமல் வெள்ளு நீர் உரைத்து புவிக்குள்ளாக வெறு உயிர் கொன்றதையும் பலி செய்து. இதெல்லாம் விட கொடுமை வில்வேலை. பலியிடத்தை விட வில்வேலை போட்டால் நல்லது. பார்த்துக்க, இப்போ சாமிக்கு ஒரு கடை வெட்டுறதுக்கு பதில் ஒரு இலை போட்டால் போதுமா? இலை வெட்டினா மட்டும் பாவம் இல்லையா? அந்த மரம் என்ன பாவம் வந்துச்சு? சும்மா அந்த இலையெல்லாம் உரி போட்டுருந்தேன் என்ன கல் மேலே என்ன ஆக போதா? என்ன தெரிஞ்சுக்காமல் பண்ணிட்டேன், என்ன செஞ்சுக்காமல் பண்ணிட்டேன். தில்லை குளத்தின் கரை நந்தவனத்தில், தில்லை குளத்தின் கரை நந்தவனத்தில் முல்லை இதழ் கொண்டு அர்ச்சனை செய்யாமல். ஏன் அதான் அப்படி? முல்லை மல்லிகை, முல்லை மல்லிகையும் அதான், முல்லையும் அதான். ஸோ அவ்வளோ மலர் அது. மலர் மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். அவ்வளோ விசேஷம். தெண்டரிக்குள்ளே செழுந்த மலரின் கொள்ளிலே ஜீவன் இருப்பது பாவம் என்றே சற்று கண்டறியாமல் கருத்தில் பாரித்து கடைத்தேற்ற பூசை நடத்தினேன் படி அண்டர்கள் போற்றி முடலுக்கும் அங்கிருந்து அறியாமல் யானுமே வண்ட குரல்கள் மொழிதிருந்தாலும் மனதினே யானும் உரு செய்து பூஜை செய்தேனே. கண்ணை மூடின அம்பிகை பெருமாளை ஆஞ்சநேயரை எதனா ஒன்று யாருன்னா ஒன்று சொல்லிவிட்டானா, இந்த வன்குருக்கள் அவனுக்கு என்ன புரிஞ்சது அதை இவனுக்கு சொல்லி கொடுத்துருவானா, இவனும் பூச்சிப்பான் பார்த்துக்கோ பொம்மையெல்லாம் வச்சுன்னு கண்ணை முடின்னு உரு செஞ்சுனுங்கிறார். ராமா 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 ஏது குரங்கு எப்போ பார்த்தாலும் அவன் ஆஞ்சநேயர் மாதிரி பலம் கட்சிடும் அவனுக்கு. ஆஞ்சநேயா ஜெய் ஹனுமான் ஜெய் ஹனுமான், ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராக் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் உள்ளோ. அம்மன் வந்து அப்படியே உனக்கு அப்படியே பக்கத்தில் எங்கே பார்த்தாலும் நின்று பார்த்துக்கோ கத்தியும் சூலமாக வச்சுன்னு ஒரு பெரிய காரியம் பின்னாடி இருக்கிறேன். எப்போ பார்த்தாலும் என்னை எவனும் எதுவும் செய்ய முடியாது. நினப்பிலேயே உரு செஞ்சு நினப்பிலேயே அந்த மாதிரி பலம் உங்களுக்கு உண்டு. ஆனால் நீங்கள் அந்த மாதிரி நினச்சினும் போது சைக்கிக்காக உங்களுக்கு ஒரு பலம் உண்டு மாதிரி இருக்கும். ஆனால் அதை விட விசேஷம் நான் சொல்கிறது அதுக்கு அப்பாரமாக சொல்கிறேன். நான் அதுக்கு அப்பாரமாக சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு உரு செஞ்சு மனசுக்குள்ளே என்ன பண்ணிக்கலாம், காரண சர்க்குரு பாதம் நம்பியே பூரணத்தை பார்த்து பூசைகள் செய்தேன். ஒரு காரணம் என்ன, நீ பிறந்ததுக்கான காரணம் என்ன, அதை சொல்லிக் கொடுக்குறா யார்? அவன் காரண குரு. அவன் சொல்லிக் கொடுக்குறான், டேய் தம்பி மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு பிறந்துடா, இப்படி இப்படி இரு, அப்படி இப்படி இரு, இதை தான் பண்ணு, இதை பண்ணாத, இப்படி இரு அப்படின்னு. காரண குரு பாதம் நம்பியே பூரணத்தை பார்த்து பூசைகள் செய்தேன் கான். தாரணி என்றறியாமல் நோகந்தால் செய்த ஆத்தும லிங்கம் அறியாது வாரணி மாமலர் வாலிம்பையின் பாதம் வழுக்கரு ஊரில் வாழ்ந்திடும் பொதினில் பாரணை ஆகிய சிலவை என்று பாலித்து அன்னையின் பாதம் பணிந்தேனே. இது வரைக்கும் நான் வந்து வெத்த வேற எதுவும் நினச்சிருந்தேன். ஆனால் காரணகுரு என்ன சொல்லிட்டான், தம்பி இதான்பா லிங்கம் அப்படின்னு சொல்லிட்டோன்னு என்ன ஆகிட்டான். இப்போ நான் என்னுடைய இடத்த நான் பூஜை செய்கிற முறையை என்ன பண்ணினேன், மாற்றிட்டேன். விந்து நாதத்திலே எழுந்து பொருந்திய சுந்தர ஞான சுதகிவிதம் பெற்றுமே இந்திரிய சுகம் இழும்பச் சுனையும் சந்தன குங்கும சந்தன பரிமால தத்துவ வாக்கிய தவமறியாமலும் உத்திர ஞான உபதேசம் கிளினார் வித்து விந்துவதனாலும் தசமறியாமலும் போற்று பறியும் சித்தர்கள் சொல் வாக்கியம் பூசை செய்தேன் யான். நான் முன்னாடி அப்படிலாம் இல்லை. சந்தனம் ஜவ்வாது பன்னீர் பூ அது இதுன்னு எடுத்து போய் கல்லுக்கு சந்தனம் பூசுத்து சந்தன அபிஷேகம் ஜவ்வாது அது இதுன்ட்டு வாச மலர்கள்லாம் போட்டு. ஆனால் இப்போ நான் அப்படி இல்லை. எது சித்தத்தின்படி உள்ளவோ அந்த சித்தத்தின்படியே நான் அதை செஞ்சேனே. மூலச்சுழி முனி வாங்கும் குண்டலியை ஞானத்திலே ஏறி மெய்ஞான முன்கிலார் பாலத்தினும் மயிர் பாலம் அறியாமல் காலத்திலும் தசப்பாதனை செய்யாமல் ஆதாரம் ஆறும் தருங்கலும் காலார் வேதாகமத்தில் விவதம் அறியாமல் நாதாக்கள் சொற்படி யாமறிந்துமே பேதம் அறிந்து ஏ காண்கிறார். எவ்வளோ பேதங்கள் இருக்குது இந்த உலகத்தில், அதெல்லாத்தையும் எடுத்து தூக்கி போட்டுன்றான். எல்லா பேதத்தையும் என்ன பண்ணி தூக்கி போடு. ஏன்டா ஒரு கடவுள் ஒன்றுனா எப்படி வழி பண்ணணும், ஒன்றா தானே இருக்கணும். ஒருத்தன் அப்படி கத்தின்னு ஒருத்தன் இப்படி கத்தின்னு ஒருத்தன் மாட்டில் வச்சின்னு ஒருத்தன் நெத்தில வச்சின்னு ஒருத்தன் தலைகழின்னு விட்டு இல்லை ஒருத்தன் எகிரி குச்சின்னு ஒருத்தன் ஒரு காலத்து வைக்கின்னு. ஒரு கடவுளுக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம், சொல்கிறதுக்கே கஷ்டமாகுது. இவ்வளோ ஏன் பேதம்? கடவுள் ஒன்றுனா ஏன் நமக்குள்ளே இவ்வளோ பேதம், ஏன் இவ்வளோ? கடவுள் ஒன்று தான் எப்படி வழிபடலாம் மனசாலன்னு சொன்னால் எப்படி என்ன ட்ரெஸ் பண்ணி கும்பிடலாம்,
காவி கலர் ட்ரெஸ் போட்டு தான் கும்பிடணும், கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டு தான் கும்பிடணும், மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட்டு தான் கும்பிடணும், இல்லை வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டு தான் கும்பிடணும், புல்கை சட்டை போட்டு தான் கும்பிடணும், ஆப் கை சட்டை போட்டு தான் கும்பிடணும். எனக்கு தானே தப்பு தப்பாக புரிஞ்சுக்கிச்சு. காவி கட்டினா தான் கடவுளை பார்க்க முடியும்னா அர்த்தம் வேறு, இவரை அர்த்தம் வேறு எடுத்துக்கிச்சு. ஸோ என்ன ஆகிடுது, இங்கே எல்லாத்தையும் தப்பாக புரிஞ்சுக்கினாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணிட்டாரு, அதை கடந்துட்டார். முக்தி தரும் துளி சித்திர கூடத்தினிலே அத்தி முருகலரை சரைத்தவும் தாந்திடார். சித்தியருள் சிவன் சின்முய ரூபமான நித்தம் பூசியமும் நின்று மயங்கினான். பஞ்சபூதம் அறியாமலும் சுருவாக்கியமும் பஞ்சகுருக்களால் எய்திலச் சென்று மினியதாமலும் நெஞ்சகமே நிலையாலும் யானொரு பூசை செய்தேன். எப்போதும் என் நெஞ்சில் இறைவனை வச்சு என்ன பண்ணேன், சதா சர்வகாலமும் இறைவனை எங்கே வச்சுக்கணும், உனக்குள்ளோ போக்கில் வரதில்லை. இறைவா எனக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து, எல்லா சந்தர்ப்பமும் விசேஷம்தான். உனக்கு கொடுக்கப்பட்ட அத்தனை சந்தர்ப்பமும் என்னதான் விசேஷம்தான். ஏதோ சதா சர்வகாலமும் உனக்கு நன்றி சொல்கிறது தவிர வேறு ஒன்றுமே இல்லை இந்த உலகத்தில். ரெண்டே தான், ஒன்று இன்பமாக இருத்தல், இன்னும் நன்றி செய்யுதல், அவ்வளோதான். ஓய்ந்து உட்காந்தேன்னா நன்றி சொல்லு, கொண்டாடி இருந்தேன்னா மகிழ்ச்சியாயிரு. ரெண்டே தான், துக்கப்படுறதுக்கு, வேதனைப்படுறதுக்கு, கஷ்டப்படுறதுக்கு, கவலைப்படுறதுக்கு, அவமானப்படுறதுக்கு ஏதும் கையில் என்ன கொண்டு வந்தோ கொண்டு செல்ல. ஆமாம் சார், கையில் எதுவும் கொண்டு வரல சார், மொந்தத்தை கைட்டி கொடுத்துருங்கோ அப்படிலாம் கேட்டுறாதீங்க. என்ன சொல்கிறது, நாங்கள் அதெல்லாம் போட்டுன்னு ஜாலியாக இருக்கிறோம். கேட்டால் கொடுப்போம், ஏன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். நீங்கள் வெளியே போய் வாங்கினீங்கன்னா விட அதிகமாக கேட்போம். இல்லை உங்கள் கிட்னி கொடுத்துட்டிங்கன்னா வாங்கின்னு கொடுத்துருவோம். உங்கள்கிட்ட நிறைய பேர் பார்ட்ஸ் இருக்குது, என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் தான், எக்ஸ்சேஞ்சு ஆஃபர் தான். நான் ஒன்றுமே இல்லாத ஒரு மனிதனும் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை, எதுவுமே இல்லையாண்ணா. உன் திறமையை நீ என்ன பண்ணல, பழுதுபடுத்தலை, நீ பார்க்கல. உனக்குள்ளே இருக்கிற உனக்குள்ள திறமைகளை நீ என்ன பண்ண மாட்டேன்ற, கண்டுபிடிக்க மாட்டேன்ற. உன்னை வளர்த்துக்கிறதுக்கான முயற்சி நீ இறங்கவே மாட்டேன்ற. நீ பாருன்னு அடிமையாக இருக்கிறதுக்கும் முட்டாளாக இருக்கிறதுக்கும் நீ ஏழ்மையில் இருக்கிறதுக்கும் பிறக்கவே இல்லை. எவனா எதனா உன்னை ஜாதி மாட்டேன்னு சொன்னால் நீயா சுருங்கிக்கிற, உன்னால் முடியாதுன்னு நீ சொன்னால் நீயே நினச்சிக்கிற, நீயாவே முடியாதுன்னு வர முடிவு பண்ணிடுற, எழுந்து நடக்க மாட்டேன்ற, விழிப்பு வந்தால் அப்படியே படுத்துனுக்கிற. தப்பெல்லாம் நீ செய்கிற. யாரை சொல்கிற, யாரையோ சொல்கிற. ஆனால் என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு இயற்கையோட ஒரு ஒத்திசைவு கொள்வது இல்லை. இயற்கையோட ஒத்திசைவு சொல்ல, உடல் ஆடுது குளிருதுன்னா நடுங்க ஸ்தானம் போயிடும். ஏன் ஷேக் ஆகுது தெரியுமா, உடம்பு சூடாகிறதுக்கு. அதுக்கெல்லாம் ஷேக் ஆகாது. எல்லாமே உனக்கு இயற்கையோட ஒரு ஒத்திசைவு கொண்டேன்னா என்ன ஆகிடும், எல்லாமே உனக்கு கொண்டாட்டமாகிடும். அதுங்களா கூட என்ன பண்ணு அதுதான் பூசை. அதுங்களா கூட மகிழ்ந்து கொண்டாடி மகிழ்ச்சியாக இருக்கிறது தான் மதிமலர் ஆயிரத்தெட்டும் சுற்றிலும் கெதிமலரும் சிவக்கு வாக்கியம் அறியாமல் விதிமலர் சுரை மேசும் சிங்காசனம் பதிமலர் பஞ்ச ஆக்கினையும் காண்கிறார் பத்துடன் தீசையும் மத்து செய்யலுமாலும் சித்த சிரூபமும் அறியாமல் இத்தனை காலம் இருந்த தவஞானமே வெத்தனை பூசையில் புலம்பறிகளே. இத்தனை காலமாக என்னென்னவோ சொல்லி தெரிஞ்சுங்க. என்ன பண்ணாமல் உள்ளே இருக்குது 1000 தாமரை, அதை மலர உள்ள நான் போய் பூவை பறிச்சுன்னு வந்துடுறேன். ஈஸியாக இருக்குதுல்ல, எவனோ சொல்லிவிட்டான், நான் என்ன பண்ணிவிட்டேன். உள்ளே இருக்கிற 1000 தாமரை நான் என்ன பண்ணல. ஆனால் இப்போல்லாம் புரியுது, அடாடா உள்ளே இருக்குதே 1000 தாமரை மொட்டுக்களே வந்து ஆனந்த கும்மிகள் கொட்டுங்களே. எங்கே உள்ள அவ்வளோ மலருது. அதை விட்டு வெளியே போய், ஏன்னா ஈஸியாகுதுல்ல. உன் முயற்சி தான் உன்னை வெற்றி அடை செய்யும். தெய்வத்தால் ஆகாதெனும் முயற்சி தன் மெய் வருத்த. ஏன் இந்த உடம்புக்கு பேர் மெய்யே, கூட்டுக்கு பேர் ஏன் மெய்யே? இது உள்ள மெய் வாழுது, இது உள்ள உண்மை இருக்குது. எது உள்ள, இது உள்ளன்னா இது உள்ள நினச்சிக்கூடாது. எல்லாத்துக்குள்ளும் எறும்புக்குள்ள நாய் உள்ள பூனை உள்ளலாம் அதுக்கெல்லாம் கூப்பிட்டு வச்சு நீ விசேஷம் சொன்னால் ஒத்து அது படாண்டு போயிடும். நீ அப்படி போறனா நீ என்ன தான் ஆறாந்தா என்ன பண்ணுவ? ஆட்டோமேட்டிக்காக ஒரு யார் விசேஷம்னு சொல்கிறான், ஒரு நாயை கூப்பிட்டு வச்சு நீ ஒரு விசேஷம் நாயே உனக்குள்ளே கடவுள் இருக்கிறான்னு சொன்னால் ஒத்துக்கா ஒவ்வொன்ட்டு போயிடும். நீ இங்கேருந்து தாண்டி போகிறேன்னா என்ன அர்த்தம் தான்? பெருசாக எனக்கு வித்தியாசம் தெரியல. 2 கால் நாய் நீ இல்லை, 2 காலில் வித்தியாசமான விலங்கு என்ன பேர் வச்சுக்கோ. யார் விசேஷம்னு சொல்கிறேன்? உன் விசேஷத்தை எதெல்லாம் நாங்களாம் விசேஷத்தில் அவர் தாண்டா விசேஷம்னா நான் என்ன பண்ண முடியும்? எல்லா காஸ்மாலத்தையும் திட்டி விட்டு நீ தாண்டா விசேஷம்னு சொல்கிறேன், நீயும் அவரை திட்டுன்றான். எல்லாரும் திட்டின உன்னை திட்டினா, எல்லாரும் எதுக்கு திட்டின? உன் விசேஷம்டா, நீ விசேஷம், நீ ஒரு அற்புதம், நீ கடவுளின் படைப்பு,
நீ கொண்டாடி மகிழ்வதற்காகவே பிறந்த ஒரு ஜீவன். உன்னை விட்டு எதையோ விசேஷம் சொல்லி தெரிஞ்சுக்கிறியே. யார் இங்கே எழுந்துட்ட? உன்னை எழுந்துட்டிய. நீ தற்காத்துக்க வேண்டியது, நீ மகிழ வேண்டியது, நீ கொண்டாட வேண்டியது, நீ ஆனந்தமாக இருக்க வேண்டியது நீ. அதெல்லாம் நாய்கிட்ட சொன்னால் கூட ஒத்துக்க போகுது சமயத்தில், சார் ரொம்ப தேங்க்ஸு அப்படின்ட்டு இல்லை. ஆனால் மனுஷன் அப்படி இல்லை, விட்டு போகிறானா என்ன புரியல அவனுக்கு, அவனை கொண்டாட புரியல. ஆனால் இவர் என்ன பண்ணிட்டாரான், நான் மதியெல்லாம் கலக்கமே அடையாமல் புஷ்டேன். நாளும் நாளும் நாடியன் நாளுமே நாகன் திருவடி நானறியாமலும் கோலும் கரிய குருவினாலும் பாடி கூறிய மாலும் கூட்டத்துடனேயான் 100 100 100 கோடி சதுரிய யுகம் நாடி நாடி ஞானாம்பிகையின் காண்கிலா தூரும் 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 சித்த துரியின்படி வாடி 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 சிறுமாட்டமாகியே பூசை செய்தேன் கான். எத்தனை கோடி பேர் பிறந்து செத்து விட்டாங்க பூஜை செஞ்சவன்லாம். நான் என்ன செய்யலைப்பா, அந்த பூஜையிலேருந்து மாறுபட்ட ஒரு பூஜையை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். மற்றவனை போல் நான் என்ன செய்யலை. நிறைய கோடி பேர் கல்லை கும்பிட்டுனுங்கிறான். மதுரை மீனாட்சி கோயிலுக்கு எத்தனை பேர் போயிருப்பான், ஞானம் மஞ்சிட்டான். இமயமலைக்கு எத்தனை பேர் போனால் ஞானம் மஞ்சிட்டான். அகூர் இங்கே போனீங்கன்னா அந்த விழாவில் அந்த கும்பமேளாவில் அது போன்னு வரானுங்க, ஞானம் மஞ்சிட்டானுங்க. ஏன் அடையில? சர்ச்சுக்கு எவ்வளோ பேர் போய் பைபிளாக வச்சுக்கிறான், ஏன் ஆகலை? ஏன் ஒரு தெளிவு ஏற்படல? கடவுள் இப்படி தான் இருக்குதுன்னு ஒரு முடிவுக்கு ஏன் வரல? ஏன் வர முடியல? கோடி பேர், கோடி 100 100 100 கோடி பேர் அது மான்னு போட்டு அண்டை அங்கே அடிச்சுக்கிறான், இங்கே அடிச்சுக்கிறான், என்னென்னவோ கொலை பண்ணுற. கடவுள் புரிஞ்சுனானா என்ன பண்ணல? ஏன் அதெல்லாம் நடக்கலை? அவன் பூசை என்ன இல்லை, சரியானது இல்லை. தன்னை அறியும் தந்திரம் அவனுக்கு தரப்படல, அல்லது தன்னை விசேஷம்னு அவனுக்கு அட்லீஸ்ட் நீ மந்திரங்கள்லாம் எதுவும் வேணாம். நான் ஒரு விசேஷம் முதல்ல ஒத்துக்கணும். நீ ஒன்று நீ நினச்சிக்கூட சார் நீங்கள் விசேஷம்தான் சார், நான் ஒரு விசேஷம்னா நானும் சொல்லலை, உன்னை பார்த்து நீ சொல்லணும். உன் கண்ணாடி முன்னாடி போய் நின்றுன்னு கண்ணாடி பார்த்து சொல்லணும். உன் பேரை சொல்லி நம்ம ஒரு விசேஷம்டா, நம்மளை மாதிரி ஒருத்தனையுமே என்ன பண்ணல, படைக்கல. என்ன மாதிரியே செஞ்சுக்கிறிய கடவுளே, என்ன மாதிரியே செஞ்சுக்கிறிய. என்ன மாதிரிடா நீ, என்ன மாதிரி ஆளுன்னு உன்னை பார்க்கணும். இல்லை உன்னை கூட முகமுகமாக தரிசனம் எப்படி தான் நீ இருக்கிற சொல்லவே மாட்டேன்ற. உன் விசேஷம் செஞ்சால் தானே உன்னை படைச்சதோட விசேஷம் உனக்கு புரியும். எவனோ ஒருத்தர் விசேஷம் விட்டேன்னு உன்னே தெரியல உனக்கு. எது விசேஷம்? நீ ஒரு விசேஷம், அதை யாருமே பார்க்கல. உள்ளத்தின் உள்ளே பெருமைப்பட்டாலும் ஊதும் தாரை சுழியோசை காணாமலும் வள்ளலனும் சிவம். உள்ளத்துக்குள்ளே பெருமைப்படவே இல்லையாம் பாரு. உள்ளத்துக்குள்ளே என்ன பண்ணல, பெருமைப்படல. ஊதும் தாரை சுழியோசையும் காணல. உள்ளுக்குள்ளே தாரை ஒன்று ஓடி நிறுது, அந்த சத்தமாகவே கேட்கல. வள்ளல் எனும் சிவ மாதும் அம்பிகையின் மலர் பொற்பாதம் மகிழ்ந்து இருக்காமலும். நமக்கு ஒரு வள்ளல், நமக்கு ஒரு மலர் பாதத்தை கொடுத்துருக்குறான். அதை பார்த்து நம்ம என்ன பண்ணலையாம், அவன் மகிழ்ந்து இல்லவே இல்லையாம். அண்ட பிண்ட மகண்டமா மாண்டமும் 3 அறியாமல் அர்ச்சனை கண்ட தாரை எறிந்து திரும்பாசையை நின்றறியாமலும் நிரந்தரம் காண்கிறார். எது நிரந்தரம் அதை காணவே முடியாது உன்னால். யாரால் காண முடியாது? உனக்குள்ள இருக்கிற விசேஷத்தை நீ உணராத வரைக்கும், சத்தியம் உன்னோட விஷயத்தை நீ உணராத வரைக்கும் எதை நீ உன்னால் உணர முடியாது? ஒரு நிரந்தரத்தை உணர முடியாது. யார் விசேஷம்? இப்போ நீ தான். நீ தேடும் பொருள் நீ தான். தன்னை அறியாமல், தன்னை பற்றி தெரிஞ்சுக்காமல், தன்னை தான் அர்ச்சிக்கிறதுக்கு இல்லாமல் எவன் உன்னையும் அர்ச்சிச்சுன்னுக்கிற சொல்லு. நீ மற்றவங்க நன்றி சொல்லுங்க. அம்மா உன்னை பெற்றெடுத்தா நன்றி சொல்லு, விசேஷம்தான். உங்கள் அம்மா உன்னை பெற்றெடுத்தா, உங்கள் அப்பா உறுதுணையாக இருந்து உன்னை காப்பாற்றினார், நன்றி சொல். உன் குரு உன்னை விசேஷம் சொன்னார், நன்றி சொல்லியா? அப்படியே சொல்லுங்கிறேன். இப்போ உன் குரு உன்னை விசேஷம் நான் சொன்னான், சொல்ல மாட்டேன்டா மருந்து கூட. எங்கன்னா போனால் அவர் தான் விசேஷமா? அவருக்கு அங்கே அவுத்து காமிச்சாங்க, இவருக்கு இங்கே காமிச்சு வச்சாங்க, என்னை கையில் பிடிச்சிட்டாங்க. என்னை தூங்கும்போது அவர் வந்துட்டார். ராமகிருஷ்ண பரமஹம்சரை போய் இடுப்பு பிடிச்சிக்கினேன். போகர் வந்து எனக்கு மந்திரம் கொடுத்துட்டாரு. எங்களுக்கெல்லாம் நான் மேலேருந்து கீழே ஊந்தேன், எனக்கு கடவுள் புரிஞ்சிச்சு. ஓட்டிலேருந்து ஊந்து சாகவே இல்லை. கடவுளை கண்டோம், காட்டோம், வரணும். பேனா பூச்சின்னு எழுதிங்கிறாரு. கடவுள் தான் என் பேனாவை எந்த பேனா பூச்சின்னு எழுதிங்கிறான்னு தெரில. கடவுளுக்கு பேனா பிடித்தே வேலையாக போயிடுச்சு இல்லை? ஏன் இது மாதிரிலாம் போய் சொல்லி தெரிஞ்சுக்கிறீங்க? அந்த கடவுள் நமக்கே போய் பிடிக்கூடாதா? ஏன்டா உங்ககிட்ட பேசின கடவுள் என்கிட்ட பேசணுமா பேசக்கூடாதா? அதனால உங்ககிட்ட மட்டும் பேசுகிறாரு அவர். கடவுள் எல்லாருக்கிட்டையும் பேசணுமா? ஒருத்தர் குறிப்பிட்டுக்கிட்ட பேசுவாரா? என் கிட்ட கடவுள் பேசுதுன்னா உங்ககிட்ட பேசணுமா பேசக்கூடாதா? அதுனா அது என்கிட்ட பேசினா நான் தான் ரெப்ரஸன்டேட்டிவ், என்கிட்ட வந்து நீ கேட்டுக்கோ, நான் அவர்கிட்ட பேசி சொல்கிறேன். நல்லா வருது அது.
உனக்கு எதனா பிரச்சனைனா என்கிட்ட வந்து சொல்லு, நான் என்ன பண்ணுவேன்? ஒரு டர்பன் ஒன்று கட்டின்னு மேலே பார்த்துட்டு என்கிட்ட பேசிட்டாரு. அம்மா அவங்ககிட்ட போய் நின்றுட்டேன்னா வச்சுக்கோ, நீ சும்மா வேஸ்ட்டு பீஸு. ஏன்டா டேய், அறிவே இருக்காதா? சிந்திக்க மாட்டிங்களா? கட்சி வரைக்குமா? சாவர வரைக்குமாடா? சனி அப்படியே விட சாவ போகிறீங்க? மனுஷன் சொல்கிறீங்களே, அறிவு தானா உங்களுக்கெல்லாம் இதெல்லாம்? இல்லை, உளிப்பட்ட கல் உப்புப்பட்ட செம்பு எப்படா அவனுக்கு கடவுளாச்சு? அறிவு கட்ட முண்டம். அதை ஒருத்தன் கும்பிட சொல்கிறான், அவனை வந்து ஞானின்னு வந்து சொல்லணும், மாமா மச்சார் வர சொல்லி தெரியல. நியாயமா? யார் யோசிக்கணும்? அதோ அவரை திருந்த சொல்லு. அப்புறமா நாங்கள் திருந்துறோம். ஏவனா திருந்துறான், திருந்தா கட்டி போகிறான். நீ புரிஞ்சுக்கோ, புரிஞ்சுக்க கட்டியும் பரவாயில்ல தம்பனேரு. ஏன்னா நாங்கள் நாய்க்கும் பாடினத்துறோம். பேசும்போது யாரும் தான் கேட்டுக்கிறாங்க. பூனை, நாய், குரங்கு, மனுஷ ரூபத்தில் சிலது கேட்டுந்தான் இருக்குது. என்ன செய்யுது? 5க்கும் சேர்த்து தான் இந்த உலகம். 4, 3, 2க்கும் இந்த உலகம் என்ன பண்ணிருக்குது? வாழ்கிறதுக்கான வாழ்ப்பை கொடுத்துருக்குது. மரம் செடி கொடியெல்லாம் வாழ்ந்து தானா? எல்லாம் இந்த எல்லா ஜீவனுக்கும் இங்கே வாய்ப்பு இருக்குது தானா? ஸோ 4க்கு 5க்கு என்ன தான் இருக்குது? வாய்ப்பு இருக்குது. நீ 2 காலில் நடக்கிற விலங்காக இருக்க போகிறேன்னா நானாக செய்ய முடியும்? நானாக செய்ய தான் முடியும். எங்கள் தாத்தா முன்னாடி இங்கேருந்து 3000 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மனிதன் சிந்தனை எப்படி இருந்திருக்கணும்? இப்போ எப்படி மாறி இருக்கணும்? மாறல ஒன்றும் அப்படியே இருக்கணும்னா என்ன அர்த்தம்? அன்றைக்கே புரட்சியாளன் சொல்லிட்டு போய்க்கிறான், இப்படி இருக்குதுடா, இப்படி இருக்குது. எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டோம்? பார்க்கல. காய சித்தி அறியாத கருத்தினை மாய சித்தி மகந்துடன் மாகையில் பேய்கள் கூத்தாடி பெரிய இன்பங்கான் வாய் மகந்த ஜிவ்வாகரின் சிக்கியான் காரமுஞ்ச அகண்டகாரத்திலும் ஊருகொன் தோறும் முழன்று அவண்டுமே தேருமை ஞான சிவபாதம் தாம் பேரிடா வேர்கன் காரை வித்தையும் சிக்கியே பூசை செய்தார்கார். பேய் பிசாசு பில்லி சூன்ய ஏவல் காட்டேரி இதுங்களை குண்டுங்கிறீங்களாடா புறம்போக்குன்றான் அவன். செத்து போந்த உயிராந்த ஊர் சுத்துந்த அங்கே ஏவல் பண்ண பிசாசை பில்லியை சூன்யத்தை இதுங்களை கும்பிட்டுங்கிறீங்களே, எப்படா திருந்த போகிறீங்க? பேய் எது? நீ தான் பணமாயிட்டேனா? பேய கூடயா உனக்கு ஒரு வரவு? உனக்கு அதுக்கு என்ன? அதுக்கு உடம்பு இல்லை, உனக்கு உடம்பு இருக்குது. யார் விசேஷம்? உடம்போடு இருக்கிற நீ விசேஷம் இல்லையா? ஆனால் அதுங்களெல்லாம் காய சித்தி அடையாமல், காயம் இங்கே இருக்குது, இதில் நீ சித்தி அடையாமல் வேற எங்கே காய சித்தினா வேற அர்த்தம் எடுத்துக்கணும். அப்படியே இருக்குது தான் பார்த்துக்கா. மம்மி புடம் போட்ட மம்மி பேர் இல்லையா காய சித்தி? காயகல்பம் காய சித்தினா என்ன அர்த்தம்? இல்லை, தன்னைத்தானே புடம் போட்டுக்கிறது இல்லை. அப்படியே உடம்பே அழியாமல் அப்படியே பதப்பத்தி வச்சுட்டு போகிறது பேர் காய சித்தி கிடையாது. காயம் இருக்கும்போது சித்தத்தை உணர்ந்து இறைவனை புரிந்து கொள்வது பேர் தானே காய சித்தி. நீனா காய சித்தினா நினச்சிக்கிற அப்படியே பல்லுகள்லாம் கொட்டாமல் முடியெல்லாம் மட்டும் வாழ்ந்துக்கணும், அப்படியே வந்துக்கணும், நாத்தடிக்காமல் அதுக்கேற்ற மாதிரி சாப்பாடு சாப்பிட்டு அது உடம்பு அப்படியே மம்மி புடம் போட்டு போகிறது கிடையாது. உடம்பை புடம் போட்டு பதப்பத்துனால என்ன கிடையாது? காய சித்தி கிடையாது. காயம் இருக்கும்போதே அதை உப்புடன் புலி ஒப்பும் அறியாமல் சொற்படி சொற்குருவும் லிசைப்பாடி கைப்பொருளும் தேற்ற கரியதறியாமல் முகப்பொருளும் பாசமுத்தியில் கரிக்குதிரை மேலே வேகம் பாய்ச்சலான் ஏறி கொடிப்பதி இறங்கும் முழந்தனில் சாரி வரமாலும் தனிப்பட வேத நாரியார் கையில் பட்டு யானுமே பூசை செய்தேன் கான் அப்படின்றார். என்ன பண்ணேன்? என்னெல்லாம் பண்ணாமல் போயிட்டேன். உப்புடன் புவி உப்பு இருக்குது, உள்ள உப்பு இருக்குது. இது டேஸ்ட்டு உப்பு உவர்ப்பு இதெல்லாம் எங்கே இருக்குது? உள்ள கடை அருகே நின்று காணல் நீர் உவரின்னு சொல்லுவான். இந்த உடம்புக்கு தேவையான அத்தனையும் உடம்புலேயே இருக்குது. இதை அறியாமல் வெளியெல்லாம் போய் தேடி என்னென்னவோ பண்ணினா பண்ணிட்டேன் நான். என் வானாலெல்லாம் வானாலை எல்லாம் வீணாலாய் வருத்தத்தோடு கழிப்பது ஏன் பாட்டு கேட்டுருப்பீங்கள்ல. வானல் என்ன பண்ணாதீங்க, வீணாலா கழிக்காதீங்க. ஏன்னா நீ ஒரு விசேஷம், உனக்குள்ள பூஜை செய்கிறதுக்கான பொருளும் பூவும் எங்கே கொடுத்து வச்சுக்குது? உனக்கு கொடுத்து வச்சுருக்குது. பூஜை செய். 538